வணக்கம். திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 21 வேட்பாளர்கள் யார்? கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் வைத்த உதயநிதி ஸ்டாலின். சூடுபிடிக்கும் நாடாளுமன்ற தேர்தல். இது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். லோக்சபா தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்தவர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என பலருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் உள்ளடக்கியதாக திமுகவின் வேட்பாளர் பட்டியல் இருக்கும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இருக்கும் எம்பிக்களில் சிலரின் வாய்ப்புகள் பறிக்கப்படலாம் என்கிறார்கள். சரியாக பணி செய்யாத, மக்கள் மத்தியில் அபிப்பிராயம் இழந்த சிலருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த லோக்சபா தேர்தலில் இளைஞரணி நிர்வாகிகளை களமிறக்க உதயநிதி ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம். அதாவது 40 தொகுதிகளில் திமுக 21 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதில் 6 - 8 தொகுதிகளில் இளைஞரணி நிர்வாகிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற திட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாராம். அதாவது 21 இடங்களில் 12 - 13 இடங்களை ஏற்கனவே எம்பியாக இருக்கும் சீனியர்களுக்கு கொடுக்கலாம். அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் 6 - 8 இடங்களை எப்படியாவது புதியவர்களுக்கு தான் பெற வேண்டும். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இளைஞர்கள் தான் பெற வேண்டும் என்ற திட்டத்தில் உதயநிதி இருக்கிறாராம். குறைந்தது 6 பேர் இளைஞரணி பிரிவில் இருந்து வர வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தீவிரமாக முயற்சிகளை செய்து வருகிறாராம். இதற்காக வாரிசுகள் இல்லாத 6 புதுமுகங்களை தேர்வு செய்துவிட்டார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. உதயநிதியின் இந்த செயல்பாட்டால் ஏற்கனவே எம்பிக்களாக இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே கட்சியில் எடுக்கப்படும் முக்கிய முடிவுகளில் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினின் தலையீடு உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்சியில் முக்கியத்துவம் இருக்கிறது. கட்சியின் அடுத்த அதிகார புள்ளியாகவும் உதயநிதி பார்க்கப்படுகிறார். 2024 லோக்சபா தேர்தலுக்கு திமுக தயாராகி வரும் நிலையில்தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் போட்டியிட உள்ள எம்பிக்களின் வேட்பாளர்கள் லிஸ்டை உருவாக்குவதில் தீவிரம் காட்டி வருகிறாராம். முன்னதாக கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் பலரை தேர்வு செய்வதில் உதயநிதியின் பங்கு இருந்தது. ஆனாலும் கட்சியில் உள்ள சீனியர்கள் பலர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் உதயநிதியின் முழுமையான லிஸ்ட் அப்போது பயன்படுத்தவில்லை. பல சீனியர்களுக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் பதவி வழங்கப்பட்டது. இதனால் உதயநிதிக்கு நெருக்கமான சில இளைஞரணி நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி வழங்க முடியாமல் போனது. இதனால் தான் இளைஞரணியிலிருந்து 6 புதுமுகங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீர்மானமாக உள்ளார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.